ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய மகா சங்கமத்தில் சபேஷன் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருங்க. அதுக்கு டிஆர்எஸ் ஒரு விஷயம் எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல சொல்லாங்க. இதுல ஒன் ஆஃப் த மெயின் கண்டஸ்டண்டா பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா சபேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கான தனி ஃபேன் பேஸே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய வாய்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சிங்கிங்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு கூட தாராளமா சொல்லலாம். ஸோ இந்த ஷோ பாக்குறீங்க, கண்டிப்பா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்ற விஷயத்த நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த வாரம் செகண்ட் டிக்கெட் ஃபினாலேக்கு ஒரு வேளை ரவுண்டு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நடக்க கிடையாது. பட் தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்ற விஷயத்த ரொம்பவே சூப்பரா கொண்டு போனாங்க. இதுல சபேஷன் இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டான்ஸ் ஆடி இருப்பாரு. அதாவது டிஆர் சார் நடிச்சிருக்கக்கூடிய மெயினான பாட்டு அவர் ரிலேட்டடா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய நிறைய பார்ட்டிசிபேட் சிங்கிங் பாடுறவங்க எல்லாருமே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ரொம்பவே ஃபன்னாகவும் ஆக்டிவிட்டியாகவும் கொண்டு போச்சு. அதாவது கூட சபேஷன், ஹரிஷ், ஷில்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சூப்பராக ஒரு கலவையாக டான்ஸ் ஆடி சூப்பராக அவர் வந்து என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மாலெல்லாம் போட்டு ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் நடந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தீபாவளி ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு தவிர ஸோ காம்படிஷன் பேஸ் அப்படின்ற விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய எதுகை மோனை டிஆர் சாரோட பேசும்போது கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே கலந்து ஒரு ஃபன்னோட ரொம்பவே ஆக்டிவிட்டியாக என்ஜாய்மெண்ட்டாக போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.